வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஜியோ ஹாட்ஸ்டார் சவுத் பவுண்டு அந்த நிகழ்வு நடந்தது. அதுல 4000 கோடி ரூபா அது புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணாங்க. அதுல 40க்கு மேற்பட்ட வெப் சீரிஸ் படங்கள் அது தொடர்பான அறிவிப்பு வந்தது. அதுல விஜய் சேதுபதி ஒரு வெப் சீரிஸ்ல நடிக்கிறாரு. இன்னும் நிறைய அந்த மாதிரி படங்கள் வெப் சீரிஸ் அறிவிப்பு. ஏன்னா இப்போ நெட்ஃபிளிக்ஸ் மிக முக்கியமா வார்னர் பிரதர்ஸை வாங்க போறாங்க அப்படிங்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு அதிரடியா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்கள்ட்ட HBO மேக்ஸ் ரெண்டுமே ஜியோ ஹாட்ஸ்டாரோட சேர்ந்து இருக்கு. இப்போ வார்னர் பிரதர்ஸை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அந்த HBO எல்லாம் போயிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட்டை கொடுக்கணும், மோதணும்னு சொல்லி இவங்களும் ஒரு பக்கம் வேகமா இறங்கியிருக்காங்க. ஈவன் கிரிக்கெட் மேட்ச்ல நட்டம் வந்ததுனால கிரிக்கெட்டை வேணாங்கிறாங்க. ICC டோர்னமெண்ட் எதுவுமே வேணாம், 2026 T20 வேர்ல்டு கப்பு, மென்ஸ் வேர்ல்டு கப்பு அதுவே வேண்டாங்கிறாங்க. அந்த எந்த ஒப்பந்தமே வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்றாங்க ஜியோ ஹாட்ஸ்டார். அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு இன்னைக்கு OTT உடைய மோதல். அதுல பேசும்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. என்ன சொன்னாருன்னா, Kamal sir is a pioneer, great inspiration for what to learn and how to learn, especially in how to use and implement technology. Today we are speaking about OTT, but in Tamil Nadu proudly remembers that our own Kamal sir made effort to introduce DTH back in 2012. அதாவது இது மறக்க முடியாது. அதாவது விஸ்வரூபம் படத்தை வீடியோ ஆன் டிமாண்டா DTHல கொண்டு வரணும்னு கமல் சார் ட்ரை பண்ணாரு. அப்ப இதே தியேட்டர் ஓனர், இதே ரோஹிணி பன்னீர்செல்வம், இந்த தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன் சேர்ந்து இந்த படத்துக்கு ரெட்டு கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அது ரெட்டுன்னு சொல்லி கமல் அதுக்கு எதிராக காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்களுக்கெல்லாம் ஃபைன் போட்டு அப்புறம் இவங்கெல்லாம் காலில் விழுந்து போனா போதுன்னு விட்டார். ஏன்னா இங்க தனி ஒரு மனிதனுக்கு அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்யறதுக்கு உரிமை உண்டு. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் டு டூ பிஸ்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்திய இதுல அடிப்படை உரிமை, அந்த கான்ஸ்டிடியூஷன்ல அடிப்படை உரிமை. அதை கமலஹாசன் எக்ஸசைஸ் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் அது இப்போ OTTல நம்ம ஒரு ½ பார்க்குறோம் லஞ்ச் டயத்தில். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஒரு சீனோ ஒரு பாட்டோ எப்போ வேணா நம்ம நினைச்சப்ப பார்த்துக்கிற மாதிரி மாறி போச்சு. அதாவது ஒரு காலத்துல டிவி வெள்ளிக்கிழமை ஒளியும் அவங்க ஓடுற சமயத்துல நம்ம ஓடி போய் பார்த்த காலம் போய் நம்ம வீட்டுல டிவி இல்லாம பக்கத்துல அந்த வீதியில யாராவது ஒரு வீட்டுல தான் டிவி இருக்கும் 80கள்ல. ஸோ அந்த வீட்டில் பார்த்த காலம் போக இன்னைக்கு நம்ம கையில் மொபைலில் நம்ம எப்போ நினைக்கிறோமோ கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், நம்ம எப்போ நினைக்கிறோமோ படத்தை பார்க்குறோம். புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா OTTல பார்த்துக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. இதை முன்னாடியே கணித்தவர் கமலஹாசன். இன்னொரு செய்தி பார்த்தேன். அது என்னன்னா, நம்ம அரசியல்வாதிகள்ல யார் யார் ரசிகர்கள் அப்படின்னு அதுல உதயநிதி ஸ்டாலின் கமலஹாசன் ரசிகர். அவர் FDFS சம்பவங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சீமான், இவங்க 2 பேருமே தீவிரமான கமல் ரசிகர்கள் அப்படிங்கிறத அவங்க பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எல்லா தலைவர்களுக்குமே போட்டிருக்காங்க. பட் நான் கமல் இதை மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் குணா தளபதி எல்லாம் வரும்பொழுது இவங்கெல்லாம் குணா தான் போவோம், நாங்க கமல் படத்தை தான் முதல் நாள் பார்ப்போம், அதுக்கப்புறம் 2வது நாள் மற்ற படங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பல இதுல ஸ்பீச் கொடுக்குறப்பையும் சொல்லியிருக்காரு. அந்த 15 years ஆஃப் ரெஜென்ட் அது நடந்த பொழுது அதுலயும் கமல் சார் தான் எங்களுக்கெல்லாம் ஆதர்ச ஹீரோ. அவரை செட்ல நாங்க அவர் என்ன பண்றாரு, அவர் எப்படி ஒரு காட்சிக்கு தயாராகிறாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கே போவோம். அவருடைய ஃபிட்னஸ், அவர் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பாரு, எந்த கெட்ட போட்டாலும் எப்படி அழகா இருப்பாருங்கிறத பாக்குறதுக்கு போவோம் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாரு. அப்புறம் சீமானை பொறுத்தவரைய அவர் 80களுடைய ஆரம்பம், 80s உடைய early 80s கமலஹாசன், சகலகலா வல்லவன், சலங்கை ஒளி, இந்த படத்தெல்லாம் சலங்கை ஒளியெல்லாம் எத்தனை தடவை பார்த்தோம், தேட்டருக்கு எப்படி போனோம், அதெல்லாம் அவர் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவாரு. கமல் படத்தில் உள்ள பாடல்கள், உன்னால் முனியின் தம்பியில வரக்கூடிய பாட்டெல்லாம் பாடுவாரு. ஸோ அவர் அந்த மாதிரி தீவிரமான கமலஹாசன் ரசிகரா அவர் கல்லூரி, ஸ்கூல், காலேஜ் படித்த காலத்தில் அவர் இருந்திருக்காரு. ஸோ இந்த 2 பேர் இன்னும் ஒரு 4-5 பேரை போட்டிருந்தாங்க. அவங்க வெவ்வேறு நடிகர்களுடைய ரசிகர்களாக இருந்தாங்க. அதுல அதிகமா கமல் ரசிகர்கள் தான் இருந்தாங்க. இன்னும் பல பேர் இருக்காங்க. நம்ம அமைச்சர் தங்கத்தமிழ் தீவிர, நம்ம தங்கம் தென்னரசு, அவரெல்லாம் தீவிர கமல் ரசிகர். காலேஜ் படிச்சப்ப அவருடைய தனி பேட்டியை நான் பார்த்திருக்கேன். படத்துக்கெல்லாம் எப்படி போய் சண்டை போட்டு போவோம், காலேஜ் படிக்கும் பொழுது அந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. தீவிரமான கமல் ரசிகர் அப்படின்னு. இன்னைக்கு மகாகவி பாரதியார் அவர்களுடைய பிறந்த நாள். மகாகவி பாரதி
தமிழ்ல வந்து ஒரு 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 மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் அப்படின்னா அது மிகையாகாது. அவர் பயன்படுத்திய வார்த்தை, அவருடைய கவிதைகள், அந்த அந்த ஒரு ஒரு தொய்வு இருந்த காலத்துல மகாகவி பாரதி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது புரட்சி கவி, மகாகவி, தேசிய கவி. சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு பாடின, இப்ப சொல்றாங்கல்ல விஷுவலைஸ் பண்ணணும், நடக்க போறதை நம்ம வந்து அப்படியே நினைச்சு பார்த்தோம்னா அது நடக்கும் அப்படின்லாம் நிறைய வார்த்தை எல்லாம் வருது இல்லை. இப்ப நான் அதை விஷுவலைஸ் பண்ணேன், அதுதான் நடக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்ப அதெல்லாம் அப்பவே பண்ணவர். அதான் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றுன்னு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பாடினவர். பாரதியார் படம் எடுக்கிறதா இருந்தது. அதாவது கே பாலச்சந்தர் இயக்கத்துல கமலஹாசன் பாரதியாரா நடிக்கிறதாக, கவிஞர் வைரமுத்து அதுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதுவதாக எல்லாமே ரெடியாகி கவிஞர் வைரமுத்து அவர்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு. ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக்லாம் ரெடி பண்ணிட்டாரு. சில காரணங்கள்னால அதை எடுக்க முடியாம போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா வைரமுத்து வந்து அது இதை நீங்க நிப்பாட்டிட்டீங்கிறதுனால அவர் வந்து புத்தகமா போட்டாரு. கவிராஜன் கதை அப்படின்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கவிராஜன் கதைன்னு பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற புத்தகமாவே போட்டாரு. பிரமாதமா எழுதியிருப்பாரு. அவ்வளவு தூரம் தயாரிச்சு வச்சிருந்தாரு. அது எடுக்க முடியாம போனது ஒரு வருத்தம் தான். மகாகவி பாரதியுடைய பல பாடல்கள் நமக்கு வந்து ஆறுதல் தரதா இருக்கும், நம்பிக்கையை ஊட்டுறதா இருக்கும். அதுல ஒரு மிக முக்கியமான பாடல் வந்து என்னன்னா, சென்றதினி மீளாது மூடரே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து பிரமாதமான ஒரு பாடல். பாரதியாருடைய அவர் யூஸ் பண்ண வார்த்தைகளை தான் இப்ப யூஸ் பண்றாங்க நிறைய. அவர் பாடல்ல இருந்து தான். நீங்க சூரரை போற்று அப்படிங்கிற டைட்டில் வந்து பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடியில இருந்து எடுத்தது. நேர்பட பேசு, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பாரதியுடைய புதிய ஆத்திச்சூடி, அதை பார்த்து அப்படியே எடுத்து போட்டாங்க. அது நல்லதுதான். அதாவது சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலையனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர், சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர், எண்ணமதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடிய பின் இன்புற்றிருந்து வாழ்வீர், தீமை எல்லாம் அடைந்து போ திரும்பி வராதா. நடந்து முடிஞ்சதே யோசிச்சு வருத்தப்படாதீங்கடா, நடந்து முடிஞ்சதெல்லாம் திரும்பி வராது, இனிமே இன்னைக்குதான் புதுசா பிறந்தோம்னு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் எண்ணமதனை திண்ணமுற தைரியமா இசைத்து உண்டு விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குறாரு. அதுதான் பாரதியார். நிச்சயமா பாரதியாருடைய பிறந்த நாளுக்கு நம்மவர் கமலஹாசனும் பதிவு போடுவார். ஏன்னா அவருடைய ட்விட்டர் ப்ரொஃபைல் பிக்சரே பாரதியார் மாதிரி தானே முண்டாசோட இருக்காரு. ஞானவேல் ராஜா ஸ்டூடியோ கிரீன் அவர் வந்து வாத்தியார் அப்படின்னு ஒரு படத்தை வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்றதா இருந்தாரு. பட் அவர் வந்து செலுத்த வேண்டிய கடன் தொகை 21.78 கோடி. அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் அப்படிங்கிற திவாலான தொழிலதிபர் அவருக்கு தர வேண்டியதை கொடுக்கல. அது கொடுத்தா தான் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோம்னு சொல்லி கோர்ட் வந்து இந்த படத்துக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க, தடை கொடுத்துட்டாங்க. அதனால அந்த படம் வெளிவராது. அதாவது கடனை திருப்பி கொடுத்தா வெளிவரும். ஒருவேளை இன்னைக்குள்ள அவர் ரெடி பண்ணி அந்த 21.78 கோடி அதை கொடுத்துட்டார் அப்படின்னா படம் வெளிவரும். இல்லைன்னா அந்த படம் ஸ்டே தான் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கு. ஏன்னா இவர் ஏகப்பட்ட பொருளாதார சிக்கல் இருந்தார். கங்குவா படம் எடுத்ததுல அவருக்கு மிகப்பெரிய லாஸ், பயங்கரமான அடி. கங்குவா அந்த கம்பெனியே மூடுற லெவலுக்கு வந்து அதை மீறி இந்த படத்தை அவர் எடுத்து முடிச்சதே பெரிய விஷயம். பட் இது வந்து வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த படம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்ல இருக்கார்.